ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அஷ்டோத்திரத்தில் 52வது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி சர்வ பாப க்ஷயகராய நமக. சர்வம் என்றால் எல்லாம் என்பது பல இடங்களில் பார்த்துவிட்டோம். பாபக்ஷயகரம் என்றால் தீய செயல்களுக்கான விளைவுகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர் என்று பொருள் கொள்ளலாம். தீய செயல்களையே செய்ய விடாமல் காப்பாற்றுகிறவர் என்றும் பொருள் கொள்ளலாம். தீய செயல்கள் என்றால் என்ன? நாம் செய்யும் எந்த செயலாவது மற்றவர்களை எந்த விதத்திலாவது காயப்படுத்தி அவர்களுக்கு துன்பத்தை அளித்து அவர்கள் முன்னேற்றத்தை தடுத்தால் அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாமே பாவச் செயல்கள் தான். இதற்குரிய பலனை நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும். அதற்குரிய பலன் எப்படி குறையுமா? பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்கிறார், என்னை சரணடைந்தவர்களை நான் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று. அதற்கு நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரணடைவது என்றால் என்ன? நாம் முழுமையாக வருந்த வேண்டும். ஒரு தவறை நாம் செய்துவிட்டோம் என்றால், நான் தவறிழைத்து விட்டேன் என்று மனப்பூர்வமாக வருந்தி கடவுளிடம் வேண்டி எதிர்காலத்தில் இதை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். அதுதான் சரணடைவது. நான் தவறு செய்து கொண்டே இருப்பேன், மன்னித்துவிடு என்றால் அதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆக மனப்பூர்வமாக வருந்தி அவரை வேண்டும் பொழுதுதான் அந்த நம்மை சுத்தப்படுத்தும் செயல் தொடங்குகிறது. பகவான் பாபா சொல்கிறார், பாவம் என்பது பலவீனம்தான் பாவம். எது பலவீனம்? நாம் தவறு செய்கிறோம் என்பதே தெரியாமல் இருப்பது பலவீனம். ஆக நாம் தவறு செய்கிறோம், ஒரு காரியத்தை தவறா சரியா என்னும் தெளிவை நமக்கு கொடுப்பவர். இந்த தெளிவு வந்துவிட்டால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். அதனால் பாவ பலன்கள் குறைந்துவிடும். சர்வ பாப க்ஷயகரம் என்பது அதுதான். ஓம் ஸ்ரீ சாயி சர்வ பாப க்ஷயகராய நமக.